ஐயோ அஞ்சலி, ஐயோ என்ன அஞ்சலி, என்ன பண்ற நீ? ஐயோ அஞ்சலி, ஏன் இப்படி பண்ற? அஞ்சலி சொல்றது கேளு அஞ்சலி. அம்மா, ஏய் என்ன இப்ப எதுக்குமா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னைய கம்பல் பண்றீங்க? இங்க பாரு அஞ்சலி, நீ ஸ்கூலுக்கு போலேனா டாடி திட்டுவாரு, அடிப்பாரு, பரவாயில்லையா? திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அஞ்சலி சொன்னா கேளுமா, உன்னைவா திட்டுவாரு, என்னதான் தூக்கி போட்டு மிதிப்பாரு. பரவாயில்ல, நல்லா அடி வாங்க. ஐயோ இங்க பாரு அஞ்சலி, நந்தினி மேடம் வந்திருக்காங்க. நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போலேனா உன்னை அடிச்சு அனுப்புவாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல, யார் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு அஞ்சலி பாப்பாக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? இன்னைக்கு நீங்க போக வேண்டாம், ஓகேயா? என்ன, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அதுக்கு பதிலா ஜாலியா விளையாடுங்க. ஸ்கூலுக்கு போலனா அப்பா கிட்ட போன்ல சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஆன்ட்டி. சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஏய் ஜாலி. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? தேவாயாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாருமா. அவளை மிரட்டி கிரட்டி ஸ்கூலுக்கு அனுப்புங்கம்மா. குழந்தைங்கள அவங்க போக்குல விட்டுதான் பிடிக்கணும். மிரட்டினா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இப்ப அவ கத்துக்க வேண்டிய பாடம் ஸ்கூல்ல இல்ல, இங்கதான். என்னவோ போங்கம்மா, நீங்களாச்சு, நீங்க பாத்துக்கிற குழந்தையாச்சு. ஐயா வந்து கேட்டாருனா நாங்க உங்களை கை காமிச்சிருவோம். தாராளமா காட்டுங்க. அஞ்சலி இரு, நானும் வரேன். சீக்கிரம் வாங்க. என்னங்க என்னம்மா இது? அது? போடு. ஐயா மிஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ, மிஸ் பண்ணிட்டீங்களா? பாத்து. மிஸ் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்படி நம்ம ஈவினிங் வரைக்கும் விளையாடிட்டு இருக்கலாமா? எங்க அம்மாவும் நானும் இப்படிதான் ஆன்ட்டி விளையாடிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆன்ட்டி. இந்த பால மிஸ் பண்ண மாதிரி ஒரு நாள் எங்க அம்மா என்னையும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆன்ட்டி. சரி, நீ இந்த பால் பிடி. அஞ்சலி, அஞ்சலி, கவலைப்படாத, உங்க அம்மா சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க. இல்ல, சாமி கிட்ட போயிட்டு யாரும் திரும்பி வர மாட்டாங்க. ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. ஸ்கூல்ல தெரியாம சொல்லிருப்பாங்க, ஆனா நான் சொல்றேன்ல, உங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க பாரு. எப்படி? நீங்க மேஜிக் பண்ணி வர வைப்பீங்களா? உங்களுக்கு தான் மேஜிக்லாம் தெரியும்ல. மேஜிக் பண்ணி எங்க அம்மா வர வைங்க. ஒரு தடவையாச்சும் எங்க அம்மாவை பார்க்கணும். சொல்லுங்க ஆன்ட்டி, எங்க அம்மா வர வைக்கிறீங்களா? வர வைக்கிறேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேவா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 வீக் ஆகும். அப்ப 1 வீக்ல எங்க அம்மாவை பாப்பேனா ஆன்ட்டி? கண்டிப்பா பாப்ப. இப்ப விளையாடலாமா? வா 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 வா.
விஸ்வா 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 வரேம்மா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, நீங்க சாப்பிட்டுட்டுருங்க. சாம்பார் ஊத்துறேன். ஓகே. சரி விஸ்வா, நீங்க சாப்பிட்டுட்டுருங்க. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஹாஸ்பிட்டல்? நேத்து எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. நான் கிளம்புறேன் விஸ்வா. தனியாவா போற? என்ன கேள்வி விஸ்வா? எனக்குன்னு வேற யாரு இருக்காங்க? அகிலா, அகிலா நில்லு. நான் தனியா தானே போய் ஆகணும். சொந்தக்காரங்க இருந்தா அவங்கள கூட்டிட்டு போலாம். எனக்கு தான் யாருமே இல்லையே. பிறந்ததுல இருந்தே என் ராசி விஸ்வா எப்பவுமே தனியா தான் இருக்கணுங்கிறது. அப்பா இருந்தப்போ, அவர் இல்லாதப்போ, இப்போ இப்படி எல்லா நாளும் நான் தனியா தான் இருந்திருக்கேன். இனிமேலும் இருக்க போறேன். சோ ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நீங்க சாப்பிட்டுடுங்க, நான் இல்ல, போயிட்டு இல்ல. வந்துடுறேன். நீ தனியா போக கூடாது. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். விஸ்வா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் தனியாவே போய்க்கிறேன். வேண்டாம், நான் சொல்றது கேளு பாரு. மறுபடியும் அதே சொல்லாத. நீ இப்ப இருக்கிற நிலைமையில தனியா போக கூடாது. அதுவும் தலை சுத்துதுன்னு அடிக்கடி வேற சொல்ற. போற இடத்துல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பாக்குறது? சொன்ன கேளு, ஏன் கூட வா. இல்ல நீ விஸ்வா, எதுவும் பேச வேணாம். வா, நான் வா. வா அகிலா, ப்ளீஸ் வா. படி இருக்கு பாத்து. ஆட்டோ. எங்க சார் ஹாஸ்பிட்டல் போகணும். வீட்டு போலாம் சார். வாமா. நல்லாவே மயக்கிறடி என் புள்ளைய. வேண்டாம் வேண்டான்னு சொல்ற மாதிரி சொல்லி என் பையனை வழிய கூட்டிட்டு போக வைக்கிறியா? இத நான் சும்மா விட மாட்டேன்டி. சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. கட்டுறேன். எப்படி இருக்கு டாக்டர் இப்போ? நேத்து பூரா மயக்கமா இருக்குன்னு சொன்னா. அதான். இவங்க உங்க வைஃப் தானே சார்? நான் எதுக்கு கேக்குறேன்னா, இவங்கள நீங்க சரியா கவனிச்சுக்கிறீங்களாங்கிற டவுட்ல தான் கேக்குறேன். சொல்லுங்க, ஏன் இவங்கள சரியா கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவங்க இந்த குழந்தைய பெத்துக்கிறதுல இஷ்டம் இல்லையா சார் உங்களுக்கு? உங்க வைஃப கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க சார். இந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? என் தலை விரிச்சு ஃபேன் இருக்கும்போது என்னடா சவுண்ட்? உன் தலைவன் மாதிரி இல்லடா என் தலைவன். 2 படம் ஹீரோவை நடிச்சான்டா, ஓடல. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வல்லபுரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல வசதியா இருக்கும். உங்க வைஃப் இன்னைக்கு சாப்பிட்டாங்களா இல்லையா? இல்ல, தெரியல. எனக்கு டிஃபன் எடுத்து வச்சாங்க. அப்புறம்
டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் கூட வரேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். தெரியல டாக்டர். ஓகே, நேத்து என்ன சாப்பிட்டாங்க அவங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார், நேத்து இவங்க என்ன சார் சாப்பிட்டாங்க? தெரியல டாக்டர். நான் சொல்லட்டுமா? அவங்க நேத்து எதுவுமே சாப்பிடல. நேத்து மட்டும் இல்ல, இன்னைக்கு இவங்க எதுவுமே சாப்பிடல. இப்படியே இருந்தா மயக்கம் வராம வேற என்ன சார் வரும்? டாக்டர் எனக்கெல்லாம் என்ன கிலா, என்னாச்சு? ஏன் சாப்பிடாம? சாரி விஸ்வா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், இவ பட்னியா இருக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க சொல்லிதான் தெரியும். வாட் எவர், இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். உங்க வைஃப்க்கு பசிக்கலன்னா அவங்க பட்டினியா இல்ல, அவங்க ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஆமா சார், அவங்க மனசுல ஏதோ பாரம் இருக்கு. அதை இறக்கி வைக்க முடியாம தான் இப்படி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே இருந்தா அது உங்க குழந்தைக்கு தான் ஆபத்தா முடியும். பாத்துக்கோங்க. பொண்டாட்டி கர்ப்பம் ஆயிட்டா ஒவ்வொரு புருஷனும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, தாங்குன்னு தாங்குறாங்க. நீங்க என்னடானா இவங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு கூட தெரியாம இருக்கீங்க. இது சரியில்லை சார். இவங்க நல்லபடியா குழந்தை பெத்து எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேலாவது இவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க. புரியுதா சார்? ஏமா, உன் மனசுல என்ன வேதனை இருந்தாலும் அத ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியா? உன் மனசுக்குள்ளே போட்டு அழுதுட்டு இருப்பியா? இத பார், நீ ஹாப்பியா நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் உன் வயித்துல இருக்கிற பேபியும் நல்லா ஹெல்த்தியா வளரும். புரியுதா? இப்பவே 4 மாசம் ஆக போகுதுங்கிற, ஆனா வயித்துல இருக்கிற பேபியோட வளர்ச்சி அதுக்கேத்த மாதிரி இல்லையே. அப்படியெல்லாம் இருக்க கூடாதுமா. உன் குழந்தைய நீ தான் நல்லபடியா பெத்து எடுக்கணும். அதுதான் உன் கடமை. புரியுதா? ஓகே. இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுங்க. வேலை வேலைக்கு உங்களை சாப்பிட வச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. வீட்ல ப்ராப்ளம்னு சாக்கு சொல்லி இவங்க ஹெல்த்லயும் பேபியோட ஹெல்த்லயும் விளையாடாதீங்க. சரி டாக்டர், இனி கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ. வரேன் டாக்டர். அண்ணே சார், அங்க ஜூஸ் கடை ஒன்று தெரியுதா? ஆமா. அங்க நிப்பாட்டுங்க. சரி சார். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஒரு சின்ன வேலை, போய் 2 பேருக்கு ஆப்பிள் ஜூஸ் சரி வாங்கிக்கங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கங்க. ஓகே சார். உங்ககிட்ட பர்சனலா பேசணும் தான் வண்டி நிறுத்த சொன்னேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ப்ளீஸ் விஸ்வா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. டயர்டா இல்லாம வேற எப்படி இருக்கும் இப்படி பட்னி கிடந்தா? டாக்டர் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வீட்ல பிரச்சனைன்னா அதுக்காக சாப்பிடாம இருப்பியா? சொல்லு அகிலா, அம்மா திட்டுறாங்கன்னு சாப்பாடு மேல கோவத்தை காட்டுவியா? ஐயோ விஸ்வா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. அவங்க நிலைமையில யார் இருந்தாலும் அப்படி திட்டத்தானே செய்வாங்க. அப்படி ஏன் இப்படி இருக்க? நான் பட்னி கிடக்கல விஸ்வா, விரதம் இருக்கேன். நந்தினி அக்கா சீக்கிரம் திரும்பி உங்க கூட வந்து வாழணும்னு தான் நான் விரதம் இருக்கேன். என் வேண்டுதலுக்கு கண்டிப்பா அந்த கடவுள் செவி சாய்ப்பாரு. கூடிய சீக்கிரம் நந்தினி அக்கா உங்களை தேடி வருவாங்க விஸ்வா. பைத்தியமா நீ? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இல்லையா? நந்தினி திரும்ப வரணும்னு எனக்கும் தான் ஆசை இருக்கு, எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கு வீட்டுல. அதுக்கு நீ பட்னி கிடந்தா நந்தினி திரும்பி வந்துருவாளா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்ல? உங்களுக்கு வேணா இது டூ மச்சா தெரியலாம், ஆனா இது என்னோட நம்பிக்கை. என் நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்கும் விஸ்வா. குருட்டு நம்பிக்கை. நீ சாப்பிடல பிரச்சனை ஆகாதா? வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அதுக்காவது ஹெல்த்தியா சாப்பிட வேண்டாம்? விரதம் இருக்கிறதுனால குழந்தைக்கு எதுவுமே ஆயிடாது விஸ்வா. யார் சொன்னது? டாக்டர் சொன்னது மறந்துட்டியா? 4 மாசம் ஆக போகுது, வயித்துல வளர்ற பேபி கொஞ்சம் கூட ஹெல்த்தியா இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. எதனால?
நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால தான். இங்க பாரு அகிலா, நீ சின்ன குழந்தை இல்ல, உனக்கு நல்லது கெட்டது தெரியும். இப்படி விரதம் அது இதுன்னு சொல்லி பட்னி கிடந்து உன் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு குழந்தையோட குரோத்தையும் கெடுக்காத, புரியுதா? இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிடு. நீ இந்த குழந்தைய பெத்துக்க எவ்வளவு ஆசைப்படுறேன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியா பெத்தெடுக்க வேண்டாமா குழந்தைய? நல்லபடியா சாப்பிடணும் அகிலா. சார் சார் ஜூஸ். தேங்க்ஸ். இந்தா ஆ, ஒரு 2 நிமிஷம் இருக்க, குடிச்சிடுறோம். ஓகே சார். விஸ்வா எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா குடிக்கிறேனே. குடி, சொல்றேன்ல. மாப்பிள்ள, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படி எல்லாரையும் ஒத்தலை விடாம மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்தாவது எனக்கு நல்ல மெசேஜா நல்ல விஷயமா இது வரைக்கும் வரவே இல்லையே. நந்தினி எங்க போனா, என்ன ஆனா, எப்படி இருக்கா, எதுவுமே ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள. அம்மா, அம்மா, எங்கம்மா என்னம்மா இருக்க? இது வந்ததும் வராதமா இப்படி பரபரப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. அப்பா சொல்றேன்ப்பா. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாயே. என்ன மாலதி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? மோசம் போயிடுச்சுமா, எல்லாம் மோசம் போயிடுச்சு. நம்ம நினைச்சிட்டு இருந்ததுல நாசமா போயிடுச்சு. இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. ஏய், என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது எப்படிம்மா சொல்றது? என் கண்ணால அந்த கன்றாவை பார்த்ததுல இருந்து என் வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. நந்தினியோட வாழ்க்கை அநியாயமா பறி போயிடுச்சேன்னு ஆத்திரமா வருதுமா. மாலதி, என்னம்மா என்ன சொல்ற? நீ எதை பார்த்த, எங்க பார்த்த, எப்படி பார்த்த, என்னன்னு விவரமா சொன்னாதானே எங்களுக்கு ஏதாவது புரியும். ஐயோ அப்பா, அது ஒரு கொடுமைப்பா. அந்த கொடுமையை பார்த்து கொதிச்சு போய் நான் வந்திருக்கேன். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! அவளெல்லாம் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடணும்பா. மாலதி, நீ சொல்றது எதுவுமே புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஆமா, நீங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்தா ஏதோ விபரீதமா நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அந்த கேடு கட்ட சிரிக்கி அகிலாவை பார்த்தேன். யாரோட கூட தெரியும்ல? விஸ்வா கூட. 2 பேரும் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? ச்சே! மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த ரோட் ஓரத்துல இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ஏன் இவ்ளோ கோவமா வந்திருக்கேன்னு? ரோட்ல நடந்ததை பார்த்ததுல இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல. மரகதாத்த சொன்ன மாதிரி விஸ்வாவை நந்தினியை விட்டு நிரந்தரமா அந்த அகிலா பறிச்சிடுவாளோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அத நான் வேகமா இங்க வந்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம பொறுமை இருக்க கூடாது. இப்பவே அத்தை வீட்டுக்கு போய் அந்த அகிலாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். மாலதி, அவசரப்படாத. கோவத்துல செய்யற எதுவுமே சரியா வராதுமா. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இல்லனா விஸ்வா மாப்பிள்ள நம்ம மேல கோவப்படுவாருமா. இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நந்தினியோட வாழ்க்கை பறி போயிடுமா? மாலதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. முதல்ல நந்தினி எங்க இருக்காங்கறத தேடி கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம யோசிப்போம். அவதான் மனசு சரியானதுக்கு அப்புறம் நானே திரும்பி வரேன், என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டாளேப்பா. அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா விஸ்வாவ அகிலா அவ கைக்குள்ள போட்டுப்பா. அதுக்கப்புறம் நந்தினிய விஸ்வா கூட சேர்த்து வைக்கிறது நடக்காத காரியமா போயிடும். ஆமா மாமா, மாலதி சொல்றதும் சரிதான். விஷயம் நம்ம கைமீறி போயிடுச்சுன்னா நந்தினியோட வாழ்க்கை பலா போயிடும். அதனால முதல்ல அந்த அகிலாவை விரட்டி விடணும் மாமா. அவளை எப்படி நம்மளால அனுப்ப முடியும் மாப்பிள்ள? விஸ்வா மாப்பிள்ள அவளுக்கு தாலி கட்டி வீட்டோட வச்சிருக்கிறாரு. கழுத்துல தாலி ஏறிடுச்சுங்கிற தைரியத்துலதான் அவ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. விஸ்வா கூட ஜோடியா போறது, ஜூஸ் குடிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா விஸ்வாவை மயக்கிட்டு இருக்கா. இவள அப்படியே விட்டோம்னா நந்தினி நினைப்பையே விஸ்வா மனசுல இருந்து அழிச்சிருவாப்பா. இல்ல மாலதி, மாப்பிள்ள மனசுல இருந்து நந்தினியோட நினைப்ப எப்பவும் யாராலையும் மாத்தவே முடியாது. எப்படிப்பா சொல்றீங்க?
நடந்த அக்கிரமத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்கப்பா. இன்னைக்கு நடந்தது வேணா மனிதாபிமானத்துல அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா அதை வச்சு விஸ்வா மாப்பிள்ள மனசு மாறிட்டாருன்னு சொன்னா அதை நிச்சயமா என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நந்தினிக்காக தான் உயிரையே விடுறேன்னு சொன்னவர் தான் நம்ம மாப்பிள்ள. அவ்வளவு சீக்கிரத்துல அவரோட மனசை யாராலையும் மாத்த முடியாதும்மா. ஐயோ அப்பா, இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. நந்தினி பக்கத்துல இருந்தா விஸ்வா மனச மாத்த முடியாது. ஆனா இப்ப நந்தினி எங்க இருக்கான்னு தெரியலையே. அப்படி இருக்கும்போது அந்த அகிலா ஈஸியா விஸ்வாவோட மனச மாத்திடுவாப்பா. நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. பெங்களூர்ல நந்தினிய விஸ்வா பிரிஞ்சப்பதானே விஸ்வாவால அகிலா கர்ப்பமானா? அத மறந்துட்டீங்களா நீங்க? அதே மாதிரி இப்பவும் நந்தினி இல்லாம விஸ்வாவும் தனியா இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் வயித்துல வளர்ற குழந்தைய காட்டி அகிலா விஸ்வாவை வளைச்சு வச்சிருக்கா. அவளும் குழந்தையும் இருக்கிற வரைக்கும் நந்தினியால விஸ்வா கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா. இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே அகிலா ஒரு திட்டத்தோட தான் அந்த கர்ப்பத்தை சுமந்து வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கா. அது தெரியாம நந்தினியும் அவ கழுத்துல தாலியை கட்ட வச்சுட்டா. இப்ப அதையே சாதகமாக்கிட்டு விஸ்வாவை தான் இஷ்டப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. அந்த கர்ப்பம் மட்டும் இல்லன்னா அவ அந்த மாதிரி ஆட்டம் ஆடி இருக்க முடியுமா? இல்ல நந்தினி தான் விஸ்வாவை உதறிட்டு போயிருக்க முடியுமா? சொல்லுங்கப்பா. விஸ்வா நந்தினிக்கு மட்டும்தான் புருஷனா இருக்க முடியும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது அகிலாவை விரட்டுறது. அப்படி விரட்டி விட்டுட்டோம்னா நந்தினி தானே திரும்பி வந்துடுவா. புரியுது மாலதி. நான் இப்போ போய் இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வரேன். ஐயோ மாப்பிள்ள 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 இருங்க, அவசரப்படாதீங்க. எங்க போறீங்க? இல்ல மாமா, இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். நீங்க அமைதியா இருங்க. ஐயோ ஐயோ மாலதி, என்னடி இது? நீ பாட்டுக்கு பேசிட்ட. அதை கேட்டு மாப்பிள்ளை ஏதோ ஒரு வேகத்துல போறாரு. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடுமா? அம்மா நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. எது நடந்தாலும் அது நந்தினியோட வாழ்க்கைக்கு நல்லதாதான் நடக்கும். ஐயோ மாமா, அண்ணி சொல்றதும் கரெக்ட் தான். ஏதோ ஒரு கோவத்துல விடிவு காலம் பிறக்கட்டும் மாமா. தைரியமா இருங்க. இல்ல இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நந்தினி மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். அவன் மனசை புரிஞ்சுக்காம அவளை எங்கேயோ நாம போக விட்டுட்டோமே. அவளை பிரிஞ்சு என் பொண்ணு இப்போ எங்க என்ன கஷ்டப்படுறாளோ ஒன்றும் புரியலையே.